ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹே ஃப்ரீக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர காதலோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். அண்ட் பேக்ரவுண்ட் ஏதோ நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஜெக்கியை ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் ஜெக்கியோ அப்படியே அந்த நிலாவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தேன். இப்போ வாங்க அதோட கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தான் ஜேகே அப்படியே ஹக் பண்ண மாதிரி இருப்பீங்கள்ல, ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்கல, அந்த நிலாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே சரி எனக்கு ஒன்று புரியல அப்படின்றாரு. உடனே நீங்கள் என்ன புரியல ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு இல்லை, எல்லாருமே ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் உட்காந்து அழுவாங்க, இல்லைன்னா ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அழுவாங்க. நீ என்னடி டிஃப்ரெண்ட்டாக மாட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. உடனே நீங்கள் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. எப்போவுமே அழுகணும்னு தோணுச்சுன்னா மாடிக்கு தான் வருவேன். ஃபஸ்ட்டு எனக்கு தோன்ற ப்ளேஸ் மாடியாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஜிக்கி அது சரி, அது என்ன நிலா கிட்டே பேசுகிறது அப்படின்னு ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் அந்த நிலா தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அதை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை பார்த்து பேசுகிறது ஒரு பழக்கம். அது சரி சரி, இனிமேல் அன்டைம்லலாம் மேலே உட்கார பழக்க வச்சுக்காது சரியா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே நீங்களும் சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறுபடியும் லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. ஒன்று ஜேகே என்ன ஆச்சுடி, எதுக்கு மறுபடியும் அழுதுட்டுருக்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜம்முக்கா. இப்போல்லாம் எனக்கு நிம்மதியே கிடையாது. எப்போவுமே ஏதாவது ஒரு தாட் நான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி ஆகிட்டாங்க ஜம்முக்கா. சின்ன வயசுலேருந்தே சைலண்ட்டாக இருந்தால் ஏன் சைலண்ட்டாக இருக்க, எல்லாரும் மாதிரி சிரிச்சிட்டு கலகலன்னு இருக்க தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படி தான் சொல்லுவாங்க, சரி சிரிக்கவாது செய்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி சிரித்தா கூட எதுக்கு இவ்வளோ சிரிக்கிற, பொம்பளை பிள்ளைன்னா ஒரு அளவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சது, நான் சின்ன வயசுலேருந்து எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாமே என்னையே தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு கம்ஃபர்ட் யார்கிட்டையுமே எனக்கு கிடச்சதே கிடையாது. இதோ இந்த நிலாவை தவிர. இந்த நிலா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த நிலா கிட்ட தான் சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. உடனே ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணி சரி சரி அழாத்த விட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கும் ஒரு மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. உடனே ஜங்குக்கு இதுக்கு மேலே நீ அழுதானே நானும் அழுவேன்டி, ப்ளீஸ் டி அழாதடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஜங்குக்கு என்னால் முடியல. நான் கோவப்படுவேன் தான், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் கோவப்பட்ட அடுத்த செகண்ட் ஏன் நம்ம இப்போ கோவப்பட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அது கூட அவங்களுக்கு தெரியாது நான் கோவப்படுறேன், கோவக்காரி இப்படி தான் சொல்லி என்னது இப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தை எவ்வளோ ஹார்ட் தந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் சொன்னேன்ல, கோவப்பட்டா நீ ஒன்றும் கெட்டவெல்லாம் கிடையாது சரியா. என்கிட்ட நீ என்கிட்ட கோவப்படு, சாராயிட்ட கோவப்படு, தயங்கிட்ட கோவப்படு, மின்னிட்ட கோவப்படு. நாங்களாம் தாண்டி உனக்கு ஃபேமிலி. அவங்களாம் விட்டு தள்ளு, அவங்க சும்மா ஃபேமிலின்ற பேருக்கு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸ், உன்னை பார்த்துக்கிறது, உன்னை கேர் பண்ணிக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் பார்த்த வரையும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஒன்று நீங்கள் நான் எப்போவுமே அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கேன். அந்த டைம்ஸை கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுவேன் தெரியுமா. சின்ன ஒரு டைம் கிடைச்சா கூட உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாரா கூட மின்னு கூட நல்லா ஜாலியாக சேர்ந்து இருக்கும் போது அப்படியே நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவேன். சரி விட்டு, நான் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆள் முடிஞ்சா உட்காந்துருக்கேன். எனக்கே பிடிக்கல. ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு லவ் யூ டி பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹக் உங்களுக்கு சமமாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி, நம்ம சைடு ஹக் பண்ண மாதிரி படுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துருக்கீங்க. படுத்துகிட்டே சொல்கிறீங்க ஜங்குக்கா நம்ம எப்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் இருப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜங்குக்கிட்ட. ஒன்று ஜங்குக்கு எந்த மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்கள் இல்லை, இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் உன்னோட ஒய்ஃபாக நீ என்னோடய ஹஸ்பண்டாக எப்படி இந்த மாதிரி இருப்போன்னு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு அந்த டேஸ் கூடி சீக்கிரம் வந்துடும், நீ ஃபீல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் சரி சரி நீங்கள் போய் தூங்க போ, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க.
நீ அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்களும் கீழே தானே போகணும் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போது ஜங்குக்கு வந்து அவன் வந்து கேட் கிட்டே போகிறான். நீங்கள் வந்து சீக்கிரம் போ, மம்மி பார்த்துட போகிறாங்க, பாய் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து சரி பாய்டி, மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். நீங்கள் வந்து பன்னி பையன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் பாட்டி தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு மேலே போகிறீங்க. உடனே வந்து உங்கள் பாட்டி வந்து என்ன இவ்வளோ நேரம் மேலே என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டு மேலே போய் ரூமில் போய் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் மம்மிக்கிட்ட உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா பிள்ளை எவ்வளோ லட்சணம் வளர்த்து வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறீங்க, என்னை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது மா ஒன்றை தவிர அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டோர் லாக் பண்ணிடுறீங்க. உடனே வந்து உங்கள் பாட்டி வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க மட்டும் திரும்பிக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளில போய் படுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இனிமேல் நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு ஜங்குக்கா அப்புறம் தயங்கன்னா சாரா மின்னலாக இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபீல் பண்ணணும், இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து ஸ்கூல் இல்லையா, ஸோ சீக்கிரமாக எழுந்திச்சிட்டிங்க. எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்ருக்கீங்க. யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் வந்து சரி சாரா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. போகும்போது ஜங்குக் தான் ஏய் என்ன யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து பின்ன ஸ்கூலுக்கு போகிறதா இல்லையா, அதான் போட்டிருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து ஏய் சாரா ஸ்கூலுக்கு போகல அவன்கிட்ட சொல்லியா அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். ஒன்று நீங்கள் சாரா ஸ்கூலுக்கு போகலையா தெரியல என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி விடு அவள் மறந்துருப்பா, ஐயோ மம்மி வரங்கடி இல்லை சாரா இன்றைக்கி வரல அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கோட மம்மி வந்து ஆமாம் வயன் சாரா இன்றைக்கி வரல, அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா, சரி அதான் நானும் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு மம்மி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த நாய் சொல்லியிருக்குமே நம்மக்கிட்ட போகலன்னா, இவன் சொல்லாமல் நம்மக்கிட்ட லீவ் போடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி நான் சாரா ரூமுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுன்னு ஓடுறீங்க. நீங்கள் தான் சாரா ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா சாரா வந்து மேடம் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்கப்லாம் ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான். நீங்கள் வந்து அப்படியே மெதுவாக அவளுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக போகிறீங்க. சைலண்ட்டாக போயிட்டு போ அப்படின்றீங்க. சாரா வந்து ஐயோ நீயா, ஹேய் டோரை லாக் பண்ணிட்டு வரத சத்தமாக தான் திறந்துட்டு வாங்கி அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து மேடம் நான் சத்தமாக தான் டோரை திறந்துட்டு வந்தேன், வரும்போது தான் சைலண்ட்டாக வந்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சாரா வந்து ஓ அப்படியா சரி அப்படின்னு வந்து அவள் பாட்டுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பவுடர் போட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து எங்கே இப்படி கிளம்பிட்டுருக்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று வந்து சாரா வந்து அதுவா நானும் தயங்கம் வெளில போகிறோம் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அடிப்பாவி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து அது சொல்லணும்னு நினச்சேன், ஸோ நாளைக்கு சீக்கிரமாக போகணுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன்னா அதுதான் சொல்ல முடியல அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அது சரி இது வந்து ஜங்குக்கு தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா வந்து அதுதான்டி தெரியாது, இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி நீ யோசி, நான் போயிட்டு பசிக்குது நான் போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ சாரா வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டி அப்படின்னு வந்து சொல்கிறா. ஒன்று வந்து நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று சாரா வந்து ஒன்றும் இல்லை நீயும் என் கூட வரியா அப்படின்னு வந்து கூப்பிட்றா. ஒன்று நீங்கள் வந்து நான் எதுக்கு உங்க கூட வரணும், நீங்கள் 2 பேர் கப்பிள்ஸு, ஸோ நீங்கள் போகிறீங்க ஒரு லாஜிக் இருக்குது. அங்கே தனியாக வந்து என்னை ஒண்டு கட்டியாக சுற்ற விடுவீங்க, நான் எதுக்கிட்டி வரணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து சாரா வந்து இல்லை நீ கூட வரேன்னு சொன்னால் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டான் அதான் அப்படின்னு வந்து சாரா ஒரு மாதிரி சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பார்த்தா பாவமாக இருக்குது. உடனே நீங்கள் வந்து நான் என்னென்னு சொல்கிறது, ஜங்குக்கு இது சொன்னாலும் நானும் வரேன்னு சொல்லுவானே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து ஐயோ ஆமாம்ல இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு சாராவை யோசிக்கிறா. 2 பேரும் யோசிச்சுட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, சரி அப்போது நான் என்ன பண்ணுறேன்,
நான் வந்து ஜங்குக்காவையும் கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து அண்ணன் எதுக்குடி, அண்ணன் கூப்பிட்டா அண்ணனும் வருவான்டி, அப்புறம் எப்படி நான் டயாங்கை கூப்பிட்றது அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே நீங்கள் வந்து இரு, ஜங்குக்கை கூப்பிட்றேன்னு தான் சொன்னேன், உங்கள் கூட நாங்கள் வரோம் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து என்னடி சொல்கிற, புரிகிற மாதிரி சொல்லிடி அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அதாவது நம்ம 4 பேரும் போவோம், ஆனால் நீயும் தயாங்கும் வந்து தனியாக போயிடுங்க, நானும் ஜங்குக்கும் தனியாக போயிடும் அப்படின்னு வந்து சாரா நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து நல்ல ஐடியா, என்னன்னு சொல்லி என்ன தனியாக விடுவேன் அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. உடனே நீங்கள் வந்து அதுவா எப்படியும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோன்னா ஜங்குக்கு நான் கண்டுக்க மாட்டான், நீ வந்து அப்படியே நைஸாக போயிடு, அது போனதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன், மின்னு வந்து கூப்பிட்டா அதான் சாரா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து ஷோ சூப்பர் ரீ, நல்ல ஐடியா அப்படி சொல்லிட்டு சாரா வந்து மறுபடியும் பவுட்ரு போட ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் வந்து ஷுப்பா டப்பா காலியிட போதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு போயிடுறீங்க. உடனே சாரா வந்து சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பி டைம் ஆயிடுச்சு, நான் ஏற்கனவே குளிச்சுட்டேன், இப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. போகும்போது ஜங்குக்கு வந்து உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸை ரேஸ் பண்ணுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து பாடுறா என்னடி எங்கே போகிற அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து வீட்டுக்கு தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓ சரி போ அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். உடனே உங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ சாரா சொன்ன அது நம்ம ஜங்குக்கிட்ட சொன்னால் தானே வருவான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், மம்மி எங்கே அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்க, நீ சொல்லு அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்பாடா இல்லை நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து வெளியிலையா, வெளியில் இருந்தால் எங்கடி அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து மக்கு 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு தலையை வந்து செல்லமாக கொட்டுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்னடி கொட்டுற அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சின்னு இருக்கான். நீங்கள் வந்து சரி ரொமான்ஸ் பண்ணான டைம் இல்லை, கடற்கரைன்னு கிளம்பு, நம்ம வந்து வெளியில் போய் நல்லா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டான், எனக்கு நேற்றுலேருந்து மனசு ஒரு மாதிரி இருக்கா, ஸோ அதனால் இன்றைக்கி வெளில போகலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தோணுச்சு, அதை அவங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஓ அப்படியா சரி அப்போ நான் வரேன் அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி சாராவும் கிளம்பிட்டதுக்கப்புறம் நீயும் சாராவும் வந்துடுங்க வெளியில், நான் வந்து கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஆமாம் சாரா வரால அப்புறம் என்ன சாரா கூட போ அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இல்லை நான் உன் கூட தான் போகணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஓ அப்படியா மேடமுக்கு சரி அப்போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போகிறான். நீங்கள் வந்து சரி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், ஜங்குக்கா கூட வேறு வெளில போகிறோம், ஸோ நல்லா ட்ரெஸ்ஸாக போடணுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலர் ஃபுல் ஹேண்டு வச்ச க்ராப் டாப்பும் அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேக்கி ஜீன்ஸ் மாதிரி போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நல்லா இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது, ரொம்பவும் வியர்டாக இல்லை, சரி ஓகே இது ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடியெல்லாம் ஆகிட்டு ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க. கீழே போகும்போது உங்கள் மம்மி தான் எங்கே போகிற லீவ் போட்டுட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நீங்கள் வந்து மைண்ட் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரா சொன்னால் அதான் அவ கூட வெளில போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மம்மி வந்து சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்து இருக்கிற ஆளை பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணி உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு பாக்கெட் உள்ள போட்டுட்டு உங்கள் வரீங்க. வெளில வந்துட்டு இந்த சாரா வரவே இல்லையா இன்னும், ஷோ கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கும்போது சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ அடியே எங்கடி இருக்க, சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க சாரா. உடனே அதை வர நீ வந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே நீங்கள் வந்து நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா பொய் சொல்லாத நடிக்காத, இப்போ தான் வந்திருப்பேன் அதனால தான் கூப்பிட்ருப்பேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி எப்போ வந்தால் என்ன வாடி கீழே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சாரா வெளில வரும்போது ஜங்குக்கு வந்து கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறான். உடனே வந்து சாரா வந்து நான் கிளம்பிட்டேன், வயன் கீழே தான் இருக்கா, வா நான் போகலாம் அப்படி சொல்லிட்டு சாரா வந்து ஜெக்கியோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. நீங்கள்
ஷோ இந்த ரெண்டும் என்ன பண்ணுதுங்க, நான் மட்டும் மேலே போனேன்னா அடித்து இழுத்துட்டு வருவேன், இதுங்களாம் வந்துட்டுங்கன்னா நல்லதுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து சாரா தான் வரா. வந்துட்டு ஏய் என்னடி இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. ஒன்று நீங்கள் வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சுடிதார்லாம் போட்டேன், ஷால் ஒன்று போட்டணும், அது வேறு வந்து கீழே கீழே விழும், அது வேறு டென்ஷன் ஆகும், அதான் நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே சாரா வந்து நானும் அதான் மாற்றிட்டேன், நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு சாராவும் கேட்குறா. சாராவும் உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பா, ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். உடனே நீங்கள் வந்து நல்லா இருக்குடி நீ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே இந்த சைடு ஜொங்குக்கு இந்த சாவி வேறு எங்கே வைக்கிறது, இங்கே வைப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஜன்னலில் வச்சுட்டு வந்துடுறான். வரும்போது நீங்கள் அப்படி கேஷுவலாக பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏற்ற நின்றுட்டுருக்கீங்க. ஜொங்குக்கு வந்து ஏய் என்னது இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அடப்பாவி உன் தங்கச்சி போட்டுக்கலாம் கண்ணுக்கு தெரியல, நான் போட்டதாண்டா உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து ஏன் ஜங்குக்கா நான் இப்போ தானே இந்த ட்ரெஸ்லாம் போடுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து ஏய் இதான் உனக்கு தான் தெரியும்ல எங்கெல்லாம் பசங்களாம் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு, அது எதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் போடுற, போ வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து நான் இதான் போடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அடம் பிடிச்சிட்டு. ஜங்குக்கு வந்து ஆனாண்டி போடி நான் சொன்ன கேட்பல போ அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நான் சொன்ன கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட தானே வரேன், அப்படி நீ எதுக்கு எனக்கு சேஃப்டி இல்லாமல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் உனக்கு சேஃப்டியாக தாண்டி இருப்பேன், பார்க்குறவன் எங்கே பார்க்குறேன்னு தெரியாதுல்ல போ அப்படின்னு வந்து ஜங்கு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹேண்டு பிடிச்சி ஒரு மாதிரி பப்பி ஐஸோடு பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஒன்று சரி வந்து தொலை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் வந்து சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் பண்ண முன்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் சாரா பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்படியே தயங்க கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வரா. தயங்க வந்து நான் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், நீ தான் வரணும் இன்னும் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. உடனே சாரா வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா. அந்த பிளேஸ்க்கும் நீங்கள் 3 பேரும் போயிட்டீங்க. நீங்கள் தான் ஜங்குக்கா நம்ம வந்து அங்கே போகலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து சாரா கிட்ட கண்டு காமிக்கிறீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சாரா வந்து எப்படி போகிறது, அண்ணன் வேறு இருக்கா, அண்ணன்ட்டு சொல்லாமல் போனோன்னா சத்தியமாக டவுட் வரும் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து சரி போ சொல்லு போ டைம் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாராவை தள்ளுறீங்க. உடனே சாரா வந்து ஷோ இப்போ பாரு ஆக்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்றா. உடனே ஜங்குக்கு வந்து சொல்லு என்னாச்சு அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே சாரா வந்து இல்லைண்ணா நான் மின்னு கூட போகிறேன், நீங்கள் 2 பேரும் தனியாக போங்க அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே ஜங்குக்கு வந்து அவள் கூட அவள் இங்கே வரலையே, மின்னு இங்கே வரலையே, நீ எப்படி போவ அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறான். உடனே வந்து சாரா வந்து மின்னு அங்கே தான் நிற்கிறா, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு சாரா வந்து ஓடிடுறா. உடனே நீங்கள் வந்து அதான் போகிறாள்ல விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து அப்படி நைஸாக இழுத்துட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து அவள் வழி தெரியாமல் நிற்க போகிறா அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறான். உடனே நீங்கள் அவள் என்ன சின்ன குழந்தையா, அவளும் போய் பழகட்டும், எப்போ பாரு நீயே கூட போயிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து மட்டும் நல்லா வாய் பேச கற்றுக்கிட்டடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். நீங்கள் வந்து சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. இந்த சைடு சாரா தான் குடுன்னு ஓடுறா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டான். அங்கே தான் நின்றுட்டு ஷோ அந்த தயங்கு எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கா. அப்போ தயங்கு பின்னாடி இருந்து வந்து போ அப்படின்றான். உடனே சாரா வந்து நீயும் உன் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் போல், அவளும் இப்படி தான் காலையில் வந்து என்னை பயன்படுத்தினா, இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாரா சொல்கிறா. உடனே வந்து தயங்கு வந்து சரி வா போகலாம், அம்மா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு கேட்க. சாரா வந்து தயங்கு பைக்கில் வேணால் ரைட் போகலாமா, இங்கே இருந்தால் நம்மளுக்கு சேஃப் கிடையாது, ஏன்னா அண்ணன் வாயின் வந்து சரி தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல. தயங்கு வந்து அப்படியா சரி வா நம்ம பைக்கில் போகலாம் அப்படி சொல்லிட்டு தயங்கு வந்து சாரா கூப்பிட்டுட்டு தயங்கும் சாரா வந்து பைக்கில் வந்து கொஞ்சம் தூரம் லாங்காக தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்த்தா ஒரு ஹோட்டல் இருக்குது. சாரா ஒன்று தயங்கு எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு சாரா கேட்க. உடனே தயங்கு வந்து சரி வா அப்படி சொல்லிட்டு தயங்கு சாரா அங்கே வந்து அதாவது லன்ச் டைம் அந்த மாதிரி டைம் தான். ஸோ லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு சரி வேறு எங்கே போகலாமா,
டைம் எனக்கு லாங் ட்ரைவ் மாதிரி போகணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கேயாவது லாங்கில் இருக்க பார்க்குக்கு எங்கே கூப்பிட்டு போறியா அப்படி சொல்லிட்டு சாரை கேட்குறா. உடனே வந்து டைம் வந்து லாங்கில் எங்கே பார்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு வந்து சரி வா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்க்குக்கு ஒன்று இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து டைம் வந்து கூட்டிகிட்டு போகிறான். சாராதான் அப்படியே ஒரு ஷை கலந்த ஒரு ஸ்மைலோட உட்காந்துருக்கா பின்னாடி. டைம் வந்து மிரரில் பார்த்துட்டு என்ன இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்பல அப்படி சொல்லிட்டு தயங்க கேட்க சாரா வந்து ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜாலியாக இப்படி போகிறோம்ல அதான் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்ல. உடனே தயங்க வந்து ஆமாண்டி உங்கள் அண்ணன் தாண்டி தொல்லை, உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறது அடிச்சிருவா அப்படி சொல்லிட்டு தயங்க வந்து கேட்குறான். உடனே சாரா வந்து அண்ணனா அண்ணன்லாம் அடிக்காதா அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. ஒன்று வந்து தயங்க வந்து நான் தான் இருந்தாலும் உங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் அண்ணா வந்து இன்றைக்கி மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தானா கண்டிப்பாக என் அண்ணனை அடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று வந்து தயங்குது நீ அடிப்ப உங்கள் அண்ணனை அப்படின்னு வந்து சாராவை பார்த்து சொல்ல. சாரா ஒன்று ஆமாம் அடிப்பேன், பின்ன அவன் மட்டும் நல்லா ஜாலியாக லவ்ஸ் பண்ணிகிட்ருக்கான், நம்ம ஃபோன்லேயே எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருக்கதான் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்ல. உடனே தயங்க வந்து இந்த விஷயத்தில் ஒரு சாரா இருக்கு ரெடி அப்படி சொல்லிட்டு சாரா வந்து சரி தேங்க நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படி சொல்லிட்டு தேங்க பார்த்து கேட்க இதெல்லாம் நீ கேட்கவா வேணும் அப்படி சொல்லிட்டு சாரா வந்து தேங்காய் வந்து ஹக் பண்ண வைக்கிறான். அப்படியே ஹக் பண்ணிட்டு சாரா வந்து ஒரு கட்டத்தில் அவளுக்கு லைட்டாக தூக்கம் வந்துடுது போல். ஸோ அப்படியே வந்து தேங்க மேலே பட்டு அவள் பாட்டு தூங்குறா. தேங்க வந்து கண்ணால் பார்த்துட்டு சோ க்யூட்டு, என் பாரு துருன்னு இருப்பா, இப்போ பாரு டயர்டாக தூங்குது எருமை, நைட்லாம் தூங்கினால என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து அப்படியே அமைதியாக கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறான், ஏன்னா தூங்குறான்றனால. இந்த சைடு நீங்களும் ஜங்குக் தான், ஜங்குக்கா எனக்கு கேக் சாப்பிட்ணும் போல் இருக்கு, எனக்கு ஏதாவது கேக் வாங்கிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கடையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அப்போ பாரு தின்னலான்னே ரெடி அப்படி சொல்லிட்டு மண்டையிலே தட்டுறான். நீங்கள் வந்து அடிக்காத, அப்புறம் எதுக்கு என்ன வெளில கூப்பிட்டு வந்த, நான் வீட்டில் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. உடனே ஜேகே வந்து இருடி எது கேட்டாலும் பொசுக்குன்னு கோவப்படுறேன் வாடிங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போய் உங்களுக்கு கேக் தான் வாங்கி தரேன், நீங்கள் வந்து ஜாலி கேக் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து வேறு எங்கேயாவது போகலாமா, ரொம்ப போர் அடிக்குதில்ல, இப்படியே எவ்வளோ தான் நடந்துக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்க. நீங்கள் வந்து எங்கே போகலாம், ரொம்ப போர் அடிக்குது எனக்கும், எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு சரி பீச்சுக்கு வேணால் போகலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒன்று வந்து ஜங்குக்கு வந்து பீச்சுக்கா சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்கள. நீங்களும் ஜங்குக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் பாரு எல்லா இடத்துலையும் கப்புள்ஸாக உட்காந்துக்காங்க. ஜங்குக்கா நம்ம வேறு இடத்துக்கு போவோம் வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு இழுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவன் என்ஜாய் பண்ணுறான், ஒன்று என்னடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து உங்களை இழுக்கிறான். நீங்கள் இந்த இடத்துக்குலாம் எனக்கு வர பிடிக்கல, அங்கேயும் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்குங்க, நான்லாம் வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஸோ கடவுளே அப்புறம் எதுக்கு டிபிடி கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். நீங்கள் ஒன்று ஜாலியாக இருக்கும்னு கூப்பிட்டு வந்தேன், இங்கே பார்த்தா எல்லாம் இப்படி உட்காந்துட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வச்சுக்க இங்கே வரணும் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஒரு சைடு தரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த சைடு யாருமே இல்லை, ஸோ அதனால் அந்த சைடு வந்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் சரி எங்கேயாவது உட்காருவோம், இங்கேயும் எதுவும் அதான் இருந்தால் சரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இந்த சைடு சாரா வந்து தயங்க மேலே படுத்து தூங்கிப்பா இல்லையா, அவளுக்கு இப்போ தான் தூக்கமே தெளியுது. அவள் ஏஞ்சி பார்த்தா பீச்சுக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. உடனே வந்து சாரா வந்து பார்க்குக்கு போகலான்னு சொன்னேன், பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துக்கா அப்படி சொல்லி தயங்க பார்த்து கேட்குறா. உடனே தயங்க வந்து சொன்னேன் தான், அங்கே போனால் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், இங்கே போனால் நீ தண்ணியிலலாம் விளையாடுவேல ஜாலியாக இருக்கும், அதான் இங்கே இருந்தால் அப்படி சொல்லிட்டு தயங்க வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து சாரா வந்து இறங்க சொல்கிறான். சாரா வந்து இறங்கிட்டு இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, எனக்கு இந்த பீச் சைடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சாரா வந்து முன்னாடி நடந்து போகிறா. உடனே தயங்க வந்து ரெடி அப்படி சொல்லிட்டு தயங்க வந்து வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலாக்லாம் பண்ணிட்டு வரான். ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அவங்க பாட்டு நடந்துட்டுருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.